கீழடி அருங்காட்சியகம் அமைத்தது திமுக அரசுதான் என்று திமுக எம்எல்ஏ எழிலன் தெரிவித்திருக்கிறார். கீழடி அகழாய்வு தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். உலக நாட்டில் ஏன் உலக ஏசியாலே கீழடிக்கான உலக ஆய்வாளர்கள் தொழில் வியப்பும் அளவுக்கு அருமையான ஒரு மியூசியம் அருங்காட்சியகத்தை கீழடியில் கொண்டு வந்திருக்காங்க. வரலாற்று பின்னணியில் எந்தெந்த காலகட்டத்தில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது, அதில் கூறுகள் என்ன, அந்த கால தமிழர்கள் எவ்வளோ தொன்மையாக இருந்திருக்காங்கன்னு அருங்காட்சியகம் கொண்டு வந்திருக்காரு நம்ம தமிழ்நாட்டு முதல்வர். வெறும் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, நிதி ஒதுக்கீடு பற்றி ஒரு தவறான தகவல் அதிமுக ஆட்சி சொல்லியிருக்காங்க. உதயகுமார் அவர்கள் 55 லட்சம் நாங்கள் ஒதுக்கியிருக்கோம்னு சொன்னார். இன்றைக்கி மஃபாயார்கள் என்ன சொன்னார், 105 கோடி நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோம் என்று சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் 2016 2020 வரைக்கும் 2 எக்ஸ்கவேஷனுக்கு தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஒன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டறை பரமதூர் என்ற ஊரில் 55 லட்சம் ரூபாய்க்கான எக்ஸ்கவேஷனும், கீழடிக்கு ஒரு 55 லட்சம் ரூபாய்க்கு ஒரு எக்ஸ்கவேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு அம்மான போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 105 கோடி ரூபாய் செலவு செஞ்சதாக சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளோ செலவு செஞ்சுருக்கோம் என்று பல்வேறு தருணத்தில் பட்ஜெட் ஆய்வறிக்கையில் கொடுத்தா கூட திருப்பியும் நம்ம திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்த அறிக்கையை உங்ககிட்ட கொடுக்குறேன். பட்ஜெட் ஆய்வறிக்கையில் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் சொன்னதை திருப்பி உங்ககிட்ட சொல்கிறேன். 2021 கீழடி, சிவகலை, கங்கை கொண்ட சோழாபுரம், மயிலாடுதுறை, கொர்க்கை, அதிச்சநல்லூர், கொடுமணல் இதிலெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்கோம். அதுக்கு 5 கோடி. 2022 கீழடி, அதோட ஆய்வுத்தன்மை, சிவகலை, திருப்பியும் கங்கை கொண்ட சோழாபுரம், மயிலாடுதுறை, வேப்பங்கோட்டை, துளுக்கரப்பேட்டை, பெரும்பாலை இதுக்கு 5 கோடி. 2023 கீழடி, கங்கை கொண்ட சோழாபுரம், வேப்பம்பட்டக்கோட்டை, துளுர்கரப்பட்டை, பொற்பனைக்கோட்டை, அதுக்கப்புறம் பட்டறை பெருமுதூர் 5 கோடி. 2024 மரங்கனூர், கொங்கல் நகரம் அது சேர்த்து 5 கோடி. இப்போ 2025 கீழடி உட்பட்ட நான் சொன்ன பகுதிக்கு எல்லாமே ஆய்வை மிகப்படுத்தி வெள்ளலூர், அதிச்சநல்லூர் சேர்த்து 7 கோடி. மொத்தம் 2021 24 வரைக்கும் 30 இடங்களில் ஆய்வு பண்ணி 38 இடங்கள் திராவிட மாடல் அரசு அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு மொத்தம் 27 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச அதிமுக அரசு எங்கே, 27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு முதல்வர் அரசோட நிலை என்ன கேட்குறாங்க. கீழடி மட்டுமில்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹரப்பா மொகஞ்சதோரோ நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் நூற்றாண்டு முன்னிட்டு ஜான் மார்ஷலுக்கு எழும்பூரில் அருங்காட்சியகத்தில் சிலையை நிறுவனர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர். பிறகு சிந்துவெளி நாகரிகத்துக்கான டிசஃபரிங் த இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட், அதாவது எழுத்து வடிவகத்தை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நிதி பரிசுன்னு சொல்லி ஒதுக்கீடு செஞ்சு இப்போ சர்வதேச ஆய்வாளர்களாக கொண்டு கருத்தரங்கள் நடத்தி இன்றைக்கி நம்ம இந்த உலகத்துக்கு தமிழர்கள் வரலாறு தென்னகத்துலேருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த தொன்மைத்தன்மையோடு நம்ம சொல்லியிருக்கோம். நான் கேட்குற கேள்வி எல்லாமே, அப்போ இருந்த அதிமுக அரசு, அப்போ இருந்த மஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் 2016 ஏஎஸ்ஐ மூடின பிற்பாடு தான் அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்காரு. எக்ஸ்கவேஷன் நடக்கும் போது ஒரு தடவை கூட விசிட் பண்ணல. ரெண்டாவது ஒரு தவறான தகவல் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது மாற்றப்பட்ட அமர்நாத் அவர்களை ஃப்ளைட்டு காசுலாம் அவர் ஏற்படுத்தி பண்ணி அவர் கூட டிஸ்கஷன் நடத்தினா சொன்னார். வரும்போது அமர்நாத் அவர்களை தொடர்பு கொண்டு தான் வந்தேன். அது மாதிரி எந்த வகையான டிஸ்கஷனும் நடக்கலைன்னு அமர்நாத் அவர்கள் சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் அமர்நாத் அவர்கள்கிட்டயே நீங்கள் நேரடியாக கேட்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.